டெய்லி காலையில் எந்திக்கிறோம், பகல் ஃபுல்லாக வேலை செய்கிறோம், இரவு தூங்குறோம், மறுநாள் காலையில் எந்திக்கிறோம், மறுநாள் வேலை செய்கிறோம், தூங்குறோம். இப்படி வாழ்க்கை வந்து டெய்லி ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னா, நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இப்போ நான் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இருக்கும். அந்த ஸ்டோரியோட முடிவில் உங்களுக்கே வந்து ரியலைஸ் ஆகும் உங்களோட வாழ்க்கை வந்து எந்த லெவலில் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே வந்து கதையோட முடிவில் தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு டிரைவர் ஒருவர் ரொம்ப அழகா தன்னுடைய வாகனம், அந்த ஓட்டக்கூடிய வாகனத்தை வந்து ரொம்ப அருமையா பாத்துக்கிறார். தினமும் பாத்தீங்கன்னா டீசல் இருக்குதான்னு பாக்குறதெல்லாம் தாண்டி தினமும் அவர் ஓட்டுறது பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு லாரி. அந்த லாரி வந்து என்ன பண்றாருன்னா தினமும் கழுகுறாரு, தினமும் துடைக்கிறாரு, தினமும் அந்த லெவல்ல பாத்துக்கிறாரு. அங்க வேலை செய்யக்கூடிய மற்ற டிரைவரை கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து ரொம்ப 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 பெஸ்ட் எம்ப்ளாய். அவ்வளோ அழகா இருக்கும். எல்லா இடங்கள்லயுமே வந்து அந்த எம்ப்ளாயை வந்து அவர் ஓனர் என்ன பண்றாருன்னா கூப்பிட்டு பாராட்டுவார். இந்த மாதிரி ஒரு டிரைவர் எங்க போனாலும் கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சரியான டிரைவர். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த கண்டிப்பா முடிக்கிற ஆளு. அதே நேரம் இந்த நேரத்துல கொண்டு இந்த இடத்துல பொருளை கொடுக்கணும் அப்படின்னா டயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே அவங்களை வந்து பாராட்டுவாங்க. அவரும் வந்து தினமும் வண்டியை எடுக்கிறாரு, வண்டியை துடைப்பாரு, கொண்டு போவாரு, சொல்ற இடத்துல கொண்டு பொருளை இறக்குவாரு, திரும்பவும் வருவாரு, வண்டியை ஸ்டாண்ட்ல விடுவாரு. இப்படியே வந்து அவரோட வாழ்க்கையை போய்கிட்டு இருக்குது. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவர் மனசுக்குள்ள கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்குது. என்னுடைய வாழ்க்கை வந்து இப்படியே போயிருமா? என்னுடைய வாழ்க்கை வந்து தினமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படியே போயிருமான்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு கேள்வி. என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஏக்கங்கள் இருக்கனால எனிவாருன்னா அந்த வண்டி ஸ்டேரிங்க பிடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிந்தனையிலேயே ஓட்டிக்கிட்டு இருப்பார். வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அவரோட சிந்தனை எங்க இருக்கும் அப்படின்னா, என்னோட வாழ்க்கைய அடுத்து என்ன கொண்டு போகலாம்? எப்படி கொண்டு போகலாம்? அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையிலேயே வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நாள் வண்டி ஓட்டிக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு ரோட்டின் ஓரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் ஒண்ணு இருக்குது. அந்த ஆலமரத்து அடியில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் ஒருவேளை அது ஒரு துறவியா இருக்குமோ அப்படிங்கக்கூடிய சந்தேகத்துல என்ன பண்றாருன்னா அந்த வண்டியை வந்து அப்படியே கொஞ்சம் ஓரமா எடுத்து அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து வண்டியை நிறுத்திட்டு இறங்கி போறாரு. இறங்கி போய் அவர் கிட்ட போய் நிக்க பாக்குறாரு. அவர் வந்து பாக்குறதுக்கு துறவி மாதிரிலாம் இல்லை, ஒரு சாதாரண மனிதர் மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனா ஒரு தவம் செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிறாரு. இவர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்குள்ள அந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மரத்துக்கு அடியில இருந்த மனுஷன் வந்து கண்ணை முழிச்சு பாக்குறாரு இவரை. இவர் உடனே பாக்குறத பார்த்துட்டு, நீங்க யாரு, எதனால இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஏன்னா வந்து அவர் ரெகுலரா போயிட்டு வர ரூட் தான் அந்த ரூட்டு. ஒரு நாளும் அந்த மனுஷனை வந்து அந்த மரத்துக்கு அடியில பார்த்ததே கிடையாது. இப்போ அந்த மனுஷன் அந்த இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு சந்தேகம். அதனால நீங்க யாரு, இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன்ட்ட போய் கேட்கிறாரு. அவரு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிடணுமா? இல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிடணுமா? அப்படின்னு சொல்லி ஒரு சூசுகமா ஒரு கேள்வி ஒண்ண கேட்கிறாரு. இவர் என்ன நம்ம வந்து இவரை வந்து யாருன்னு கேட்க வந்தா, இவர் நம்மகிட்ட யாருன்னு கேட்கிறாரே, இவர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இல்ல நான் டெய்லி இந்த ரோட்ல தான் போய்க்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா பார்த்தா இந்த நாள் வந்து நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே, அதனால தான் நீங்க யாரு அப்படிங்கிறத கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறதையும் தாண்டி, உன் மனசுல இருக்கக்கூடிய குழப்பத்துக்கான பதில் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமா பேசுறாரு. நம்ம மனசுல நினைக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? சரி, அப்ப நான் என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. தெரியும், உன்னோட வாழ்க்கை வந்து இந்த வண்டி போற மாதிரி இப்படியே போய்க்கிட்டே தான் இருக்குமா? வேற இடங்கள்ல எங்கேயுமே மாற்றங்கள் வராதா? அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோட நீ சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதை கேட்ட உடனே அவருக்கு ஆச்சரியம். என்னடா இது? நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயத்த இந்த மனுஷன் இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுதான் நம்ம மனசுல நினைக்கிறேன்னு தெரியுதுல்ல, அதுக்கான ஒரு பதில் சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிறாரு அவரு. அவர் உடனே உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நீ ஓட்டக்கூடிய லாரி மாதிரி நினைச்சுக்க. தினமும் வந்து உன் லாரியை வந்து ரொம்ப அழகா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன். தினமும் வந்து போய்கிட்டும் வந்துகிட்டு தான் இருக்கிறேன். ஆனா இப்படியே போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் உனக்குள்ள இருக்குது. சரி, அந்த ஏக்கத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய பயணம் அப்படிங்கிறது நீ எங்க கொண்டு போய் உன்னோட பொருளை கொடுக்குற அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உன்னோட பயணம் அப்படிங்கிறது நீ ஓட்டக்கூடிய அந்த லாரியில இருக்குது. நீ எந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த லாரியை வந்து ஓட்டுறியோ அந்த அளவுக்கு நீ போகக்கூடிய அந்த பயணம்ங்கிறது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். உன்னுடைய முதலாளி வந்து ஒரு பொருளை இங்கேருந்து அங்கே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றதுனால அது வந்து வேலை தான். ஆனா நீ கொண்டு போகக்கூடிய அந்த பயணம் அப்படிங்கிறது உன் கையில இருக்குது. நீ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி அந்த வாகனத்தை ஓட்டுறியோ அந்த அளவுக்கு உனக்கு வந்து ஒவ்வொரு தரமும் அந்த பயணம் வந்து ரொம்ப அழகா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை. நீ எந்த பக்கம் போற, எங்க போற, எதை தேடி போற அப்படிங்கிறதுலாம் 2வது ஒரு விஷயம். நீ போகக்கூடிய பாதைய நீ வந்து என்ஜாய் பண்ணி போறியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீ பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாதையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ வந்து எந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு போற அப்படிங்கிறதுல தான் வந்து உன்னோட பயணம் இருக்குது. வாழ்க்கை வந்து இப்படியே போயிருமா உன்னோட கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், நீ எந்த லெவல்ல உன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்றன்னு ஒரு விஷயம் இருக்கு.
எப்போ நீ பயணம் செய்யக்கூடிய ஒரு பாதையை வந்து நீ வந்து என்ஜாய் பண்ணி ரொம்ப அழகா நீ வந்து பயணம் செய்து கொண்டு போறியோ, அப்போ உன்னுடைய பயணம் அப்படிங்கிறது உனக்கு என்னடா இப்படியே போயிருமோ உங்களுடைய ஏக்கத்தை தரவே தராது. எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த போகமா இருந்தாலும் சரி, நீ போகக்கூடிய பயணத்தை என்ஜாய் பண்ணி போன அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில ஏக்கங்களே இருக்காது அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய பயணம் எதுவா இருக்கட்டும், நீங்க ஒரு கோலை நோக்கி போகலாம், இல்ல நீங்க உங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுக்கலாம், இல்ல ஒரு எய்மை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோமே. எதுவா இருந்தாலும் நீங்க போய் அதை அடையிறதுல அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதை நீங்க அடையிறதுக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த பயணம்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களோட நீங்க இங்க இருக்கீங்க, உங்களுடைய கோல் அப்படிங்கிறது உங்களோட அச்சீவ்மெண்ட்ங்கிறது இங்க இருக்கு. இந்த 2க்கும் இடையில இருக்கக்கூடிய தூரத்தை நீங்க எப்படி கடந்து போறீங்கன்னு இருக்குல்ல, அதுல தான் இருக்குது உங்களோட வாழ்க்கை பயணம். நான் இதை வந்து அடைஞ்சிட்டா வந்து நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம, அதை அடைகிறதுக்கு நீங்க செய்யக்கூடிய வழிகள்ல நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ, அதுதான் வந்து ஒரு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாழ்க்கை பயணத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பயணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். தினமும் காலையில நான் எந்திக்கிறேன், வேலை செய்கிறேன், உறங்குறேன். மறுநாள் எந்திக்கிறேன், வேலை செய்றேன், உறங்குறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி, தினமும் எந்திக்கிறேன். ஆனா நான் செய்யக்கூடிய வேலைய என்ஜாய் பண்ணி பண்றேன். நான் செய்யக்கூடிய கோல் எதுவா இருந்தாலும் நான் அத வந்து என்ஜாய் பண்ணி பண்றேன். நான் படிக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன். அத என்ஜாய் பண்ணி பண்றேன். அந்த மாரி அந்த பயணத்த வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றோமோ, அந்த அளவுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். செய்யக்கூடிய பயணத்துல தான் நம்ம தேடக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும், அந்த பயணத்துல வந்து எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணி பண்றோமோ, அந்த அளவுக்கு அந்த பயணம் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். ஒரு ஆள் ஒரு டிரைவர், ஒரு லாரி டிரைவர் ஒரு பொருளை ஏத்திக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா, அவரோட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா வண்டி ஓட்டுறது மட்டும்தான். ஆனா ஓட்டும்போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாருங்கிறத பொறுத்து தான் அவருக்கு அந்த வேலை வந்து சந்தோஷமா இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். ஏன்னா ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. அவரோட கைகளுக்கும், கால்களுக்கும் தான் வேலை. அந்த இடத்துல எப்படி என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டுறாருங்கிறத பொறுத்து தான் அவருக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். அதே மாரி தான் இந்த வாழ்க்கையில நம்ம வந்து எவ்வளவு தூரம் பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த லெவல்ல பயணிக்கிறோம்ங்கிறத பொறுத்து இருக்கு. உங்களோட கோலை நோக்கி நீங்க ஓடுறீங்க. இல்ல ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய பயணத்தை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த பயணங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், போகக்கூடிய பாதையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை என்ஜாய் பண்ணி போறதெல்லாம் அந்த பயணம்ங்கிறது நிறைவு பெறுகிறது. தினமும் என் வாழ்க்கை வந்து இப்படியே இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திக்காம, அந்த தினசரி வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்தம், அந்த பயணத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை தினசரியுமே வந்து என்ஜாய்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்ப இந்த ஸ்டோரிய வந்து முடிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையும் வந்து பயணத்தோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இந்த வாழ்க்கைய எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்லிக் கொடுக்க போறேன். மறக்காம நீங்க நம்ம சேனல் கூட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.